Hi friends, welcome back to Susila's Kitchen. இந்த vlog எதை பற்றினது அப்படின்னா சண்டே நைட் வந்து நாங்கள் என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த vlogல நீங்கள் பார்க்க போகிறீங்க. சண்டே ஆஃப்டர்நூன் vlogல பார்த்துருந்தீங்க அப்படின்னாவே தெரிஞ்சிருக்கும். நாங்கள் சிக்கன் பிரியாணி அண்ட் சிக்கன் கிரேவி தான் வந்து செஞ்சுருந்தேன் அப்படின்னு. இப்போ நைட் அது வந்து மிஞ்சி இருக்குது. ஹஸ்பண்ட்டை கேட்டதுக்கு அவர் வந்து எனக்கு சப்பாத்தி போட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நைட் மோஸ்ட்லி வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரைஸ் சாப்பிட மாட்டாங்க. ரைஸ் ஐட்டம் வந்து சாப்பிடவே மாட்டாங்க. ரொம்ப ரேராக தான் சாப்பிடுவாங்க. ஸோ இருக்கிற பிரியாணி நானும் கிருஷியும் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்குவோம். அவருக்கு மட்டும் வந்து நான் சப்பாத்தி போட்டு கொடுக்க போகிறேன். அவருக்காக வந்து சப்பாத்தி மாவு கொஞ்சம் வந்து தேய்ச்சி வச்சுருக்கேன். நான் ரொம்ப அளவாக தேய்க்க முடியாது அப்படிங்கிறனால ஒரு 4 சப்பாத்தி இல்லைன்னா 5 சப்பாத்தி வரும் இதில். அந்த மாதிரி வந்து சப்பாத்தி வந்து நான் மாவு வந்து உருட்டி வச்சுருக்கேன். நான் லெஃப்ட் ஓவர் கிரேவி சிக்கன் கிரேவி இது அண்ட் சிக்கன் பிரியாணி இருக்குது. கேட்ட 4 சப்பாத்தி போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சப்பாத்தி பால் வந்து கொஞ்சம் மிஞ்சிருச்சு. அப்படியே ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். நாளைக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா போட்டு கொடுத்துருவேன். சப்பாத்தியெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டேன். நான் இந்த போர்ட்லேயே சப்பாத்தியெல்லாம் செஞ்சிடுறேன். நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது எனக்கு. இப்போ தேய்ச்சி வரிசையாக இதில் வச்சுட்டேன். நான் தட்டில் வச்சாச்சு. நான் சப்பாத்திக்கு இதே ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா சப்பாத்தியும் போட்டு முடிச்சாச்சு. நல்லா உப்பி வந்துருச்சு. அவ்வளோதான், எல்லா சப்பாத்தியும் போட்டேன். எப்போவுமே சப்பாத்தி செஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஹாட் பாட்டில் வச்சுருவேன். ஹாட் பாட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு துணி வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்குவேன். துணி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் ஹாட் பாட் க்ளோஸ் பண்ணுவேன். அப்போ தான் அது வேர்க்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாமல் எப்போவுமே நார்மலாக அப்படியே ஹாட்டாகவும் சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு ஹாட் பாட்டில் வச்சுட்டேன் அப்படின்னா வந்து எப்போவுமே சப்பாத்தி செஞ்சுட்டேன்னா இந்த மாதிரி நான் ஹாட் பாட்டில் செஞ்சு வச்சுக்குவேன். ஹாட் பாட்டில் செஞ்சு வச்சுட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு எப்போ பசிக்குதோ அப்போ வந்து நான் எடுத்து கொடுத்துருவேங்க. இந்த சண்டே வந்து இந்த வீக் சண்டே வந்து நாங்கள் வந்து மார்னிங் ஆஃப்டர்நூன் அண்ட் நைட் என்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிறத வ்ளாக் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் வந்து ஜஸ்ட் செப்பரேட்டாக வந்து நான் வ்ளாக் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்போ சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வ்ளாகில் பார்க்கலாம். பாய்.